ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று வந்து நான் இட்லியும் ஆப்பிளும் வச்சு ஒரு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை நான் வீடியோட எண்டுலேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரெசிபியை வச்சு நம்ம வேறு மாதிரி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் நான் மிக்ஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியலன்னா நான் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போது அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் 8 மாதத்துக்கு குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இட்லி அண்ட் ஆப்பிள் பேஸ்ட் வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர், அதிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அண்ட் இதை நல்லா குக் பண்ணுங்கள். நம்மளோட ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா நீங்கள் அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக வந்து பால் கூட ஆட் பண்ணி நீங்கள் இதை செய்யலாம். அது ஒரு குழந்தையோட ஹெல்த் பொறுத்து இருக்குது. நான் வந்து பால் வந்து எல்லா குழந்தைக்கும் சூட் ஆகாதுன்றதுனால தான் நான் வந்து தண்ணி வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் 9 மாத குழந்தையிலேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ரெசிபீஸில் மில்க் ஆட் பண்ணி கொடுக்கலாம், பயப்பட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.